கொடைக்கானலில் பிரபல சுற்றுலா பகுதியான டால்பின் நோஸ் பாறையிலிருந்து தவறி விழுந்த இளைஞரை தீயணைப்புத்துறை வீரர்கள் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா வழங்குகிறார். மகேஷ் ராஜா, அந்த இளைஞர் எப்படி தவறி விழுந்தார்? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன? தீயணைப்புத்துறையினரின் மீட்பு பணி விவரங்கள் என்னென்ன? பூங்குழலி, டால்பின் நோஸ் பகுதி என்பது கொடைக்கானல் நகரை அடுத்து வட்டக்கனால் என்ற பகுதியில் இருந்து வெள்ளக்கட்டி கிராமம் செல்லும் ஆபத்தான பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பிரபல சுற்றுலா தலமாகும். இந்த சுற்றுலா தலத்து வயதானவர்கள் இறங்கி செல்வது என்பது இயலாத காரியம். அங்கு பெரும்பாலும் வாலிபர்களே அதிகம் ஆர்வத்துடன் சென்று அங்கு டால்பின் மூக்கு போல உள்ள பாறையின் நுனிப்பகுதியில் நின்று செல்ஃபி எடுப்பது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. ஏற்கனவே இந்த பகுதியில் சிலர் தவறி விழுந்து ஒரு சிலர் மட்டுமே மீட்கப்பட்டு பல பேருடைய உடல்கள் மீட்கப்படாமல் அவர்கள் பள்ளத்தாக்கு பகுதியிலேயே அழிய நிலையில் இருந்த நிலையும் இருந்தது. அதன் பின்னரும் பல முறை இந்த டால்பின் நோஸ் பகுதிக்கு பாறையின் முனை பகுதிக்கு சென்று செல்ஃபி எடுப்பதை தடை செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் எழுந்த பொழுதும் அது செயல்படுத்தப்படாமலே உள்ளது. இந்த டால்பின் நோஸ் பகுதிக்கு இன்று தூத்துக்குடியை சேர்ந்த தன்ராஜ் என்பவர்களும் அவருடன் அவருடைய நண்பர்களும் சென்று அங்கு அந்த பாறையினுடைய முனைப்பகுதிக்கு செல்ல முயற்சித்து அவர் தன்ராஜ் தவறி அந்த 100 அடி பள்ளத்தில் விழுந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த அவருடைய நண்பர்கள் அந்த ஆபத்தான பள்ளத்தில் தன்னார்வமாக இறங்கி அவரை பத்திரமாக இருக்கிறார் என்கின்ற தகவலை உறுதி செய்து தீயணைப்புத்துறையிடம் தகவல் தெரிவித்துள்ளார். தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து அவரை அந்த பள்ளத்தில் இருந்து மீட்டு தற்பொழுது கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இப்பொழுது அந்த டால்பின் நோஸ் பகுதியில் அந்த முனைப்பகுதிக்கு சென்று சுற்றுலா பயணிகள் ஆபத்தின் வீரியம் புரியாமல் செல்ஃபி எடுப்பதை தடுக்க வேண்டும் என்பதே உள்ளூர் மக்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ் ராஜா.